கோவை அந்த சின்ன பொண்ணோட பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு திருச்சி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு தவறான மருத்துவ சிகிச்சைனால வந்துட்டு ஒரு நர்சிங் மாணவி இறந்திருக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்சு திருச்சி அரசு மருத்துவமனையில் ஒரு தவறான சிகிச்சையினால ஒரு நர்சிங் பெண் இறந்துருக்காங்க. உள்ளபடியாக அதுக்கு ஒரு வருத்தம். அதற்கு உண்டான மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். துறை சார்ந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக இந்த அரசாங்கம் எடுக்கும் நம்புகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஈழத்தில் பிறந்த ஈனப்பையன் இப்போ என்ன சொருகிறான்னு மட்டும் பாருங்களேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு சேருங்க. பிகாஸ் ஏன்னு சொன்னா இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே சில பேர் தவறா சித்தரிப்பாங்க. மக்களுக்கு இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் மக்களுக்கு தவறா சித்தரிப்பாங்களாமா. என்ன சித்தரிப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச அரசாங்கம் ஏன் கண்டுகொள்ளவில்லை, இந்த அரசாங்கத்தில் சரியில்லை, இந்த அரசாங்கம் தன் கடமையை செய்ய தவறிவிட்டது, இப்படித்தானே பேச போகிறாங்க. இல்லை அப்படித்தானே பேசுவோம். எல்லா ஆட்சியிலும் அப்படித்தானே பேசுவாங்க. வேற என்னடா தவறாக சித்தரிக்க போகிறான்? அதாவது நம்ம தவறாக சித்தரிச்சிருவோமாம்மா. இவர் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாராம்மா. கொடுக்குற விழிப்புணர்வுக்கு இருக்குது உனக்கு பின்னாடி. எல்லா இடத்துலையும் திமுக ஆள் இருக்கிறான். ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், கோர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் அவங்க ஆள் இருக்காங்க. இது அதாவது ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், தெருவில், ரோட்டில், டீ கடையில், அப்புறம் ஸ்கூலில், காலேஜில், உங்கள் வீட்டுக்குள்ளே, இப்படி எல்லா இடத்துலையும் திமுக காரன் இருப்பான். ஆமாம் இருப்பான். இப்போ அதுக்கு என்ன சொல்ல வர்ற? எல்லாமே எனக்கு பார்க்கும்போது தொடர்ச்சியாக நடக்குது ஒரு விஷயம். அங்கிட்ட பக்கம் ஒரு சின்ன பொண்ணு, 10 வயசு பிள்ளைய பண்ணுறான். இந்த பக்கம் லைக்கின்னு ஒரு மாணவி தவறாக நடக்குது. இது எனக்கு எல்லாமே சந்தேகமாக இருக்குது. செய்கிற வேலை எல்லாமே சந்தேகமாக இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன், டியர் உதயநிதி திருட்டு ஸ்டாலின் ஐயா கரெக்டாக வந்துட்டா பார்த்தீங்களா? கரெக்டாக எப்படி இவர் சுற்றி புத்திலாம் போக மாட்டார். நேராக கவட்டக்கடியில் தான் வருவார். இவர் கவட்ட ஸ்பெஷலிஸ்ட். நேராக கவட்டக்கடியிலே தான் வருவார். உதயநிதி, ஐயோ ஸ்டாலின் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட டிவிக்காரன் தான். தபால் ஓட்டில் நிறையா உங்களுக்கு தான் குத்துறானுங்க. எல்லா அரசு துறையிலும் உங்கள் டிவிக்காரன் தான் இருக்கான். எனக்கு சந்தேகமே அதான். இன்னும் இந்த எதிரி மனப்பான்மையை செட் பண்ணுறதுக்காக, இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்களே எப்படி பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம். ஏன்னா நீ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது நானும் உனக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்ல. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுங்கடா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குறானா வந்துட்டானுங்க. மறுபடியும் கவட்டக்கடியிலேயே தான் வருவாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை கவர்மெண்ட் சார்ந்து இருக்க துறைகளில் இருக்க இந்த மாதிரி கரப்ஷன் கபடதாரி எவனாக இருந்தாலும் தெரியப்பட்டால் எவனும் பார்க்க மாட்டேன், செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்கு நீ தமிழ்நாடு வரணும். வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு லொல்லு கத்தக்கூடாது.